இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். நாம் பார்த்தோம், இந்த உலகத்திலே மொத்தம் 9 கண்டங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம். அதிலே நம்முடைய கண்டம் ஜம்பு தீவு என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இங்கே பாயக்கூடிய நதிகளே முக்கியமானவை நமக்கு தெரிந்த கௌசகி, மந்தாகினி, யமுனை, சரஸ்வதி, கோமதி, சரையு, சந்திரபாகா, விஸ்வா போன்ற மகாநதி எல்லாம் இந்த 9 கண்டங்களில் பாய்கின்றன என்று நாம் நேற்று தினம் தெரிந்து கொண்டோம். நம்முடைய பாரத வருஷத்தில் உள்ளவர்கள் இதயங்களிலேயே பகவான் வாதம் செய்கிறார். நம்முடைய பகவான் யார்? அவர்தான் ஹரி என்கிற விஷ்ணு. இங்கு மனிதராக வந்து பிறக்க வேண்டும் என்ற விருப்பம் தேவர்களுக்கும் உண்டு. நமது பாரத வருஷத்தில் வந்து பிறந்து இங்கே இருக்க வேண்டும் என்பது பல தேவர்களுக்கும் விருப்பம் உண்டு. இந்த ஜம்பு தீவுக்கு அடுத்தது புலட்சண தீவு. பிரியவர்தனின் மகன் இத்மஜிக்வன் இங்கு அதிபதி. இங்குள்ளவர் 1000 ஆண்டு ஆயுள்கள் கொண்டவர்கள். இது நம் ஜம்பு தீவுடைய 2 மடங்கு விஸ்தீர்ணம் கொண்டது. இங்கு இந்த சமுத்திரத்திலே கரும்புச்சாறு சமுத்திரம் என்று இதை அழைப்பார்கள். சால்மலி தீவில் அது மது சமுத்திரம். பிரியவர்தனின் மற்றொரு மகனின் ஆட்சி நடக்கும் விதம். சந்திரன் மற்றும் தேவர்களும் பித்திருக்களும் தன் கர்ணங்களால் பசி ஆறுகின்றனர். உச்சத்தீவு அக்னியை தேவதையாக கொண்டது. இதுக்கு பேர் நெய் சமுத்திரம். சாகத்தீவில் பார்க்கடல் உள்ளது. அடுத்துள்ள புஷ்கர தீவில் ஒரு தாமரை உள்ளது. அதை பிரம்மதேவரின் பீடம் என்று வழங்குகின்றனர். இங்குள்ள நகரங்களில் இந்திரனுடையதும் லோக பாலர்களுடையும் நகரங்கள் இருக்கின்றன. சூரியன் மேருவை வலம் வருவதால் தேவர்களுக்கு பகலும் இரவுமான உத்தராயண தட்சிணாயனங்கள் ஏற்படுகின்றன. பிறகு பிரம்மாவை தெய்வமாக கொண்ட லோகாலோகம் என்ற பருவம் இருக்கிறது. இங்கு சுத்தமான தண்ணீர் சமுத்திரம் இருக்கிறது. இதற்கு பிறகு அலோகம் இருக்கிறது. இங்கு மக்கள் யாரும் இல்லை. இந்த பர்வதம் மிக உயர்ந்தது. இதன் மேல் 4 யானைகள் இருக்க விஸ்வக்சேனர் தம் பரிவாரருடன் வாசம் செய்கிறார். சூரியன் மேருவையும் துருவ மண்டலத்தையும் சுற்றுகிறார். கிரகங்களும் நட்சத்திரங்களும் கூட சுற்றுகின்றன. சந்திரன் சூரியனுக்கு மேல் 1,00,000 யோஜனையில் இருக்கிறார். சந்திரனுக்கு 3 லட்சம் யோஜனை தூரத்துக்கு மேலே அபிஜித் நட்சத்திரம் 27 நட்சத்திரம் மேல்கிரிக்கு தெற்கே இருக்கிறது. இதற்கு மேலே 2 லட்சம் யோஜனை தூரத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அதற்கு மேலே 2 லட்சம் யோஜனை தூரத்தில் புதன், அதற்கு மேல் 2 லட்சம் யோஜனை தூரத்தில் செவ்வாயும், அதற்கு மேலே 2 லட்சம் யோஜனை தூரத்தில் சனியும் சஞ்சரிக்கிறார்கள். இதற்கு மேல் 11 யோஜனை தூரத்தில் சப்தரிஷிகள் துருவ மண்டலத்தை சுற்றியுள்ளார். சப்தரிஷி மண்டலத்தில் மேலும் 13 லட்சம் யோஜனை தூரத்துக்கு மேல் மகாவிஷ்ணுவின் இருப்பிடமும் துருவனுடைய வாசஸ்தலமும் இதுதான். பூமிக்கு கீழே தென் திசையில் நரகம் இருக்கிறது என்றும் அதில் எந்தெந்த பாவத்துக்கு எந்தெந்த தண்டனை என்றும் சுகபிரமம் கூறுகிறார். நாளை அஜாமிலனை பற்றி நாம் நாளை தினம் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.